இதுதான் என்னோட அடையாளம். அப்படின்னா அப்படின்னா என்னங்களா தெரியாது. ஆனா நான் பொறந்ததுல இருந்து 12 வருஷமா என்னோட கழுத்துல இருக்கு. கர்ணன் கவச குண்டலத்தோட பொறந்த மாதிரி. ஆனா ஒரு வித்தியாசம், நான் பொறந்ததுக்கு அப்புறம் என்னோட கழுத்துல மாட்டிட்டாங்க. சரி, கதைக்கு வருவோம். லாவூர் தெருக்கள் தான் என்னோட வீடு. கிம் என்னோட பேரு. அட, ரைமிங் நல்லா இருக்குல. ஆனா இங்க பொழைக்கணும்னா யாருக்கு என்ன விஷயம் தேவைப்படும்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுவு கரெக்டா ஆளுங்கள பிடிக்க தெரியணும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு புத்த பிட்சுவ பிடிச்சேன். பேரு லாமா. ரிவேர் ஆஃப் தி ஏரோன்ற ஆற தேடி போய்கிட்டு இருக்கார். அந்த ஆத்துல குளிச்சா ஞான உதயம் கிடைக்குமாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் கிடைக்கும்னா வரேன்னு சொல்லி கூட்டிட்டு போக கிளம்பினேன். ஆனா அந்த புத்த பிட்சுவ எனக்கு பிடிச்சிருந்தது. லாவூர்ல இருந்து பெனாரசுக்கு கிளம்பினோம். வழியில மஹபூபாவ பாக்க போனேன். இவர் குதிரை வியாபாரி. இவர் கொடுக்கிற தகவலை கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பார். அன்னைக்கு மஹபூப் ஒரு துண்டுச்சீட்டு கொடுத்து பெனாரஸ் போற வழியில உம்பாலால அத ஒரு இங்கிலீஷ் ஆபீசர் கிட்ட கொடுக்க சொன்னாரு. இது 18ஆம் நூற்றாண்டு. இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலம். உம்பாலால ஆபீசர பார்க்க போன இடத்துல ஒரு பார்ட்டி. சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஏனா பார்ட்டி கிச்சன்ல தான் நிறைய ரகசியம் தெரிஞ்சுக்கலாம். அங்கதான் தெரிஞ்சது ஏதோ போருக்கு படைகளை சேர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆபீசர பார்க்க வந்தேன். அவங்களும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் கேட்காதது போல பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன். வரவழியில ட்ரெயின்ல ஒரு லேடிய பார்த்தோம். அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்ல தான் தங்கினோம். அவங்க ஹஸ்பண்ட் பூசாரி. நல்ல ஜோசியமும் பார்ப்பார். அவர் ஜோசியம் பார்த்து சொன்னதுல நாங்க இன்னும் 2 நாள்ல சிகப்பு காளைய பச்சை புல்வெளியில பாப்போம்னும் கூடி சீக்கிரம் போர் வரப்போறதாவும் சொன்னார். சிகப்பு காளை பச்சை புல்வெளி, இததான் நான் தினோ பார்க்கிறேனே. ஆனா அதெப்படி நேர்ல பார்க்க முடியும்? அது மட்டுமில்லாம அதெப்படி ஜோசியருக்கு தெரியும்? எப்படி இருந்தாலும் போர் பத்தி சொன்னதால எனக்கு அவர் சொன்னதுல ஒரு நம்பிக்கை. அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி அடுத்த கிராமத்துக்கு போனோம். அங்க இந்த ஜோசியர் சொன்னதை வாக்கு சொல்லற மாதிரி நானே சொன்னேன். 2 நாள்ல சிகப்பு காளை என்ற படைவீரர்கள் பச்சை புல்வெளியில உம்பாலா நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பார்க்க வந்துட்டாங்க. முதல் நாள் ஏதோதோ சொல்லி சமாளிச்சேன். ஆனா அடுத்த நாள் மழை வருமா புயல் வருமானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம். லாமாவுக்கு இது பிடிக்கல. ஆனா கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. வரவழியில இன்னும் கொஞ்சம் படைவீரர்களை பார்த்தோம். அடுத்து எங்க போறாங்கன்னு தெரிஞ்சிக்க அவங்கள பின்தொடர்ந்து போனேன். லாமாவும் வேற வழி இல்லாம என் கூட வந்தார். ஆனா அவங்க கேம்ப்ல மாட்டிக்கிட்டோம். கர்னல் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. என்னோட கழுத்துல இருந்த அடையாளத்தை பார்த்தனுடனே நான் கிம்பால் ஒகாரவோட பையன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்பா இங்கிலாந்த சேர்ந்தவர்னு தெரியும். ஆனா அவர் பிரிட்டிஷ் உளவுத்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. என்னை பார்த்ததும் மிலிட்டரி ஸ்கூல்ல சேர்த்தலாமா அனாதை இல்லத்துல சேர்த்தலாமான்னு பேசி கடைசியா லக்னோல இருக்கிற செயின்ட் சேவியர் ஸ்கூல்ல சேர்த்தலாம்னு முடிவு செஞ்சிட்டாங்க. அடுத்து 2வது நாள் என்னை விட வெயிட்டா இருக்கிற புட்ஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். லாமாவும் ஸ்கூலுக்கு போறது நல்லதுன்னு சொன்னதுனால அமைதியா சேர்ந்துக்கிட்டேன். 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. ஆனா ஒரு கிளாஸ்ல கூட என்னால கண்ண திறந்துக்கார்ந்திருக்க முடியல. டீச்சருக்கு கோபம் வந்தது. கிளாஸ விட்டு வெளியில அனுப்பிட்டார். நல்லபடிக்கு அன்னைக்கு ஸ்கூல விட்டுட்டு போய் மஹ்பூபாவுக்கு லெட்டர் போட்டேன். மஹ்பூபா கர்னல போய் பார்த்தார். ஒரு நிமிஷத்துல யாத்திரை போய்கிட்டு இருந்தேன்னு உளவாளியா மாத்தணும்னு என்னோட வாழ்க்கையவே முடிவு செஞ்சுட்டாங்க. அதுவும் என்ன கேட்காமலே. விண்டர் லீவு வந்தது. கூடவே நான் சிம்லா போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்தது. ஆனா அங்கிருந்து தப்பிச்சு மஹ்பூபாவை பார்க்க போனேன். மஹ்பூபா கர்னல பார்த்தது எனக்கு தெரியாது. அப்போதான் தெரிஞ்சது மஹ்பூபாவும் பிரிட்டிஷ் உளவுத்துறைக்காக வேலை செய்யற உளவாளின்னு. ஸ்கூல்ல இருந்து ஓடிப்போயிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். இங்கிருந்து மஹ்பூபாவே என்ன சிம்லா கூட்டிட்டு போனார். நிறைய சொல்லிக் கொடுத்தார். ஆனா அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கும் 12 வருஷமா லாவூர்ல நான் இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இருந்தாலும் சிம்லால லல்கன் என்ற நகை வியாபாரி கிட்ட எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படியே 3 வருஷம் போச்சு. லாமா மட்டும்தான் என்னோட ஆறுதல். அப்பப்போ என்ன வந்து ஸ்கூல பார்ப்பார். 3 வருஷம் முடிஞ்சது. ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சது. கிளாஸ்ல தூங்குனாலும் இந்த 3 வருஷத்துல உளவாளியா இருக்க கத்துக்கிட்டேன். ஸ்கூல் முடிஞ்சதும் முதல் மிஷன். யாரோ வேற நாட்டுல இருந்து இமயமலை கிட்ட இந்தியாக்குள்ள வரதா நியூஸ். அப்போ லாமாவும் ரிவர் ஆஃப் தி ஏரோவை கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி என்னை தேடி வந்தார். மறுபடியும் யாத்திரை போறதா சொல்லிட்டு நானும் லாமாவும் கிளம்பினோம். போற வழியில இமயமலையில வேற நாட்டு உளவாளிங்க இந்தியாக்குள்ள வரத்துக்காக வழியெல்லாம் குறிச்சு மேப் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அவர்கள சண்டைக்கு இழுத்து அவங்க வச்சிருந்த மேப்பை எரிச்சிட்டேன். மிஷன் சக்சஸ். ஆனா ஆளுங்க தப்பிச்சிட்டாங்க. எப்படியும் திரும்ப போய் திட்டுதான் வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஞான உதயமாவது வாங்கலாம்னு நானும் லாமாவும் ரிவர் ஆஃப் தி ஏரோவை பார்க்க கிளம்பினோம். சரிதானே.